Hi students, class 12, chapter 2, complex numbers. கலப்பெண்கள். Example 34. Solve z cube plus 8i equal to 0. So இதே மாதிரி இன்னொரு ரெண்டு important problems இருக்கு. Exercise 2.8ல last exerciseல 5th question 6th question. So அந்த ரெண்டு question இந்த ஒரு question இந்த மூணு questionமே நம்ம cubic roots of unity கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஒன்றின் முப்படி மூலங்களை பயன்படுத்தி. ஒன்றின் முப்படி மூலங்கள் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிஸ் எதுன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இதில் ஒன்றுங்கிறது நம்பர், ஒமேகா ஒமேகா ஸ்கொயருங்கிறதும் நம்பர்ஸ் தான். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா -1/2 ப்ளஸ் i√3/2. இது ஒமேகாவோட வேல்யூ. ஒமேகா ஸ்கொயரில் ரெண்டுமே நெகட்டிவ் வரும். -1/2 மைனஸ் i√3/2. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பார்க்காம எழுத தெரியணும் இதில் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு ஒர்க்கிங் ரூல் z cube ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ளஸ் 8ஐயை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போங்க. -8iன்னு வரும். ஸோ இந்த -8ஐயை நான் எப்படி எழுதுகிறேன்னா 2i ஹோல் பவர் 3ன்னு எழுதுகிறேன். இப்போ இந்த 2iயை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2i இன்ட்டு 2i இன்ட்டு 2i 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ங்கிறது 8ன்னு நம்மளுக்கு தெரியும். i இன்ட்டு i ஸ்கொயர் இது i பவர் 3ன்னு டேரெக்டாக எழுதிக்கிறேன். இந்த i பவர் 3யோட வேல்யூ -iன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ 8 இன்ட்டு -i விச் இஸ் -8i. அதாவது இந்த ஐயும் மல்டிப்ளை பண்ணால் i ஸ்கொயர்னால் -1. அந்த -1 இந்த i கூட மல்டிப்ளை பண்ணால் -i. ஸோ அல்டிமேட்டாக 8 -iன்னு கிடைக்கும். ஸோ -8ஐயை 2i ஹோல் பவர் 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமுமே பவர் 3 இருக்குது. இங்கே நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது அந்த ஒரு 1ஐ ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணணும். அந்த சும்மா 1 சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் பவர் ரெண்டு பக்கமும் 3ஐ ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன எடுக்கணும்னா க்யூப் ரூட் எடுக்கணும். க்யூப் ரூட்னா பவர் 1/3 ரைஸ் பண்ணுறேன். பவர் 1/3 ரைஸ் பண்ணும்போது இந்த z பவர் 3 கேன்சல் ஆகிடும். பாருங்கள், பவர் 1/3 போடுறேன். இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2i ஹோல் பவர் 3 அதுக்கு பவர் 1/3 எடுக்கிறேன். 3 கட் ஆகிடும். அடுத்தது 1க்கும் அதே மாதிரி பவர் 1/3 போடணும். ஸோ எல்லாத்துலேயுமே பவர் 1/3 பவர் 1/3 பவர் 1/3 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு பவர் கட் ஆனவுட்டு z மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 2i இருக்கும். அதை தவிர 1 பவர் 1/3 இருக்கும். இந்த 1 பவர் 1/3 தான் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். 1 ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த 2iயை உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. 2i ஒமேகா ஸ்கொயர். இப்போ ஒமேகாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 2i இஸ் ஒன் ஆஃப் த ரூட். அடுத்தது 2i இன்ட்டு ஒமேகா என்ன -1/2 ப்ளஸ் i√3/2. அடுத்தது 2i இன்ட்டு -1/2 மைனஸ் i√3/2.
ஸோ உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். 2i இந்த 2i உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உள்ள 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டரில் உள்ள 2 கட் ஆகிடும். அப்போது ஃபஸ்ட்டு இது எப்படி மாறும் பாருங்கள். 2 கட் ஆகிடும். வேணால் நம்ம உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டுறேன். 1 into 2i minus 1 into 2i is minus 2i by 2. அடுத்தது plus 2i square root 3 by 2. i ஓட மல்டிப்ளை பண்ணால் i ஸ்கொயர்னு வரும். அடுத்தது இந்த 2i உள்ள தள்ளுறீங்க. minus 2i by 2. அடுத்தது இந்த 2i இங்கே செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணால் minus 2i square root 3 by 2. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு ரீரைட் பண்ணுறேன். 2i இந்த 2 எல்லாம் கட் ஆகும். அதை கேன்சல் பண்ணிடலாம். changing the color is 2 கட் பண்ணுறேன். இந்த 2 கட் பண்ணுறோம். அதேமாரி மேலே கீழே இருக்கிற எல்லா 2வையும் நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ டைரெக்டாக இதை எழுதாமையே எழுதிக்கலாம். ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு குறையும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு என்ன இருக்குது பாருங்கள். மைனஸ் ஐ. இங்கே ஐ ஸ்கொயருக்கு பதிலாக எப்போவுமே இதை சுழிச்சிட்டு என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன். -1 அப்படின்னு எழுதணும். இந்த எங்கெல்லாம் ஐ ஸ்கொயர் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இப்படி சுழிச்சிட்டு -1ன்னு போட்டுருங்க. அப்போது இந்த இடம் எப்படி மாறும்னா -√3ன்னு மாறும். அடுத்தது -i இங்கே ஐ ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஐ ஸ்கொயர் பதிலாக நம்மளுக்கு -1 அப்படின்னு வேல்யூ போடுறோம். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போ +√3ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு 3 வேல்யூஸ் கிடச்சிருக்கு இந்த ஜெட்டுக்கு. என்னென்னலாம்? z = 2i. ரியல் பார்ட் எழுதிக்கிறேன் -√3. அடுத்து இமேஜினரி பார்ட் எழுதிக்கிறேன் -i. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்ததுலேயும் அதேமாதிரி ரியல் பார்ட்டை ஃபஸ்ட் எழுதுகிறோம், இமேஜினரி பார்ட்டை செகண்ட் எழுதுகிறோம். ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் z. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அடிக்கடி நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின். ஸோ இந்த டைப்பில் இருக்கிற 3 கொஸ்டின்ஸையும் நீங்கள் கம்பல்சரி ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதி பார்த்து தரவாக வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ.